வெல்கம் டு வனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத் இருக்குங்க. புது முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேர் ஆயிலை வருஷம் பூராவும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத் இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் நம்ம முடி வளர்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும். இது தாங்க தீக்கு சீடு ஹேர் ஆயில். இந்த தீக்கு சீடு ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேக்கு மரத்து கொட்டை ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வருஷம் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வருஷம் பூராவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. இந்த ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அடிமுடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா நிறைய வைக்கணுங்க. ஆயில் தலை நிறைய வலிய வச்சு ஹேர் வாஷ் பண்ணணும். தலை நிறைய ஹேர் ஆயில் வச்சு நல்லா இறுக்கமாக பின்னி விட்டுருணுங்க. அப்படி இறுக்கமாக பின்னும் போது என்ன ஆகும்னா நம்ம அந்த ஆயில் ஹேரில் நல்லா அப்சர்வ் ஆயிரும். அது அப்படி அப்சர்வ் ஆகும்போது நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். நல்ல ஒரு அந்த மாய்ஸ்டர் அப்படியே இருக்கும், மெயின்டைன் ஆகும். அதனால தான் நம்ம நல்லா பின்னி விட்டுறணும். இப்போ தலை நிறைய எண்ணெய் வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டிங்கன்னா அப்படியே ஹேர் ட்ரை ஆக அந்த ஸ்ப்ரிட்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் டைட்டாக பின்ன சொல்கிறது. நம்ம வாரம் பூராவும் பின்ன போகிறது கிடையாது. நம்ம எப்போ ஆயில் வைக்கிறோமோ அப்போ ஒரு 2 days வரைக்கும் பின்னி கிளிப்பு ரப்பரோ போட்டுக்கலாம். நம்ம வாரம் பூராவும் பின்னி இறுக்கமாக பின்னிருந்தால் தான் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பயப்படாமல் ஒரு நாள் 2 நாள் நல்லா இறுக்கமாக பின்னிக்கிட்டோம்னா வீட்டில் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அப்போ இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நல்லா இறுக்கமாக பின்னி விட்டுருங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாவே ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். பர்டிகுலராக இந்த ஹேர் ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு வாரம் ஒரு முறை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இப்போ இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த தேக்கு சீடு கொத்தாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மரத்தில் நல்லா கொலையாக தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த கொலையாக நான் அப்படியே நிறைய தொங்கிக்கிட்டு இருந்தது. அதை ஒரு கொலை மட்டும் நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு கிளையை மட்டும் உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் எடுத்துகிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பச்சையாக இருந்ததுங்க. பச்சையாக இருக்கக்கூடாது. பச்சை சீடு போட்டு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இந்த தேக்கு சீடை என்ன பண்ணணும், ஒன்றா பிரித்து எடுத்துட்டு அதை வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணுங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் தான் ஆயிலோட கலக்கும். அதனால் பச்சையாக நீங்கள் போடக்கூடாது, காய வச்சு தான் போடணும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பச்சை சீடாக போடலாமா சிஸ்டர் அப்படின்னு. பச்சை சீடு போடக்கூடாதுங்க. ஒரு நாள் வெயிலில் காய வச்சிங்கனாவே நல்லா காய்ஞ்சிரும். காய்ஞ்சதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பச்சை சீடு போடாதீங்க, பொடுகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேக்கு சீடு எங்கே கிடைக்கும்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போயாவது ஊருக்கு போகிறப்போ ஃபார்மில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. வருஷ கணக்கில் இருந்தாலும் இது கெட்டு போகாதுங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணணுமோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துட்டேங்க. தேக்கு சீடு நல்லா காஞ்சிருச்சு. இது ஒரு 100 கிராம்லேருந்து 200 கிராம் இருக்குங்க. இது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் காய்ச்சலாம். 1/2 லிட்டருக்கு மேலே 1 லிட்டருக்கு உள்ள 200 கிராம் சீடு போடுறது கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். 3/4 லிட்டர் எடுத்துக்கலாம், 600 கிராம் 600 மில்லி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் தாங்க தேவை. தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடச்சிதுன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீடு எல்லாமே ஒரு கல் வச்சு உடச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சீடு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கல் வச்சு உடச்சிங்கன்னா தான் உடையும். இந்த மாதிரி நல்லா உடச்சி எடுத்துக்கணும். உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பருப்பு இருக்கும். இந்த பருப்பு மட்டும் தனியாக எடுக்க முடியாது. அதனால் மொத்தமாகவே உடச்சி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற தோல் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போடலாம். இல்லை நீங்கள் அப்படியேவும் போடலாம். அது டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே போடுறேன். நீங்கள் எடுத்துகிட்டு போடலாம் அப்படின்னாலும் டஸ்ட் இல்லாமல் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு கூட போடலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போ நான் இந்த மெஷர்மெண்ட்டுக்காக இந்த கப் எடுத்திருக்கேன். 600 மில்லி எடுத்துக்க போகிறேன். நான் ஆயில் 600 மில்லி, இந்த தேக்கு சீடு 200 கிராம் எடுத்திருக்கேன். 200 கிராம் இருக்கும். எக்ஸாக்ட் அளவுன்னு எதுவும் இல்லைங்க. நீங்கள் 200 கிராம் சீடு எடுத்திங்கன்னா 1 லிட்டருக்குள்ளே முன்ன பின்ன இருந்தாலும் பார்த்து போட்டுக்கலாம். இது கூட நீங்கள் மற்ற இன்க்ரீடியண்ட் கலக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கலக்கலாங்க. இதில் என்ன மாதிரி இன்க்ரீடியண்ட் கலக்கணும்னு நினைக்கிறீங்களோ, கத்தாழை இல்லை செம்பருத்தி இலை இல்லை மருதாணி இலை, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இன்க்ரீடியண்ட் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இன்க்ரீடியண்ட்டை கூட இதில் கலந்து நீங்கள் காய்ச்சலாம்.
இந்த மெஷர்மெண்ட் கப் பார்த்திங்கன்னா 300 மில்லி தாங்க பிடிக்குது. அதனால் வந்து 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம். 600 மில்லி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 2 கப் அளவுக்கு அளந்து ஊற்றி காய்ச்சிடலாம். நான் ஏற்கனவே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னா, இதை மாதிரி தனியாக காய்ச்சிட்டு அந்த ஆயில் கூட கலந்துருங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து கருவேப்பிலையோ வெந்தயமோ ஏதோ ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, அது கூட இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட் இருக்கும். எண்ணெய் இளம் சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க. இளம் சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லேசான ஹீட் இருக்கும்போது சீடை போட ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப ஹீட்டில் போட்டிங்கன்னா கருகிடும், டக்குன்னு கருகிடும். அதனால் வந்து இளம் சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க. அது அப்படியே காய்ஞ்சி அந்த கொதி அடங்குற ஸ்டேஜில் இறக்கிடணும். உங்களுக்கு அந்த போடும்போது தெரியும் அந்த சீடில் எந்த அளவுக்கு மாய்ஸ்டர் இருக்குது அப்படின்னு. கொதி தெரியுதா? கொதிக்கிறது மாய்ஸ்டர் இருந்தால் தான் அதிலருந்து அந்த பபிள்ஸ் வரும் இல்லையா? அப்போ இந்த சீடில் நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆயில் வந்து இந்த கோகனட் ஆயிலில் மிக்ஸ் ஆகிடும். நல்லா அந்த காய்ச்சும் போது கோகனட் ஆயில் கூட மிக்ஸ் ஆகிடும். இந்த ப்ராசஸ்க்காக தான் நம்ம இந்த மாதிரி அந்த சீடை எடுத்துகிட்டு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி அந்த காய்ச்சும் போது இந்த ஆயில் வந்து அந்த ஆயில் கூட மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இங்கே வந்து பெட்டரான ஒரு மெத்தட். இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த ஆயில் இறங்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். லேசான ஹீட்டில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கருகிடும், டக்குன்னு கருகிடும். ஆயில் இறங்குறதுக்கு டைம் கொடுக்கணும். அந்த ஆயிலில் இந்த ஆயில் மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். நான் இப்போ இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன டைம் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 600 மில்லி தான் எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கே 10லேருந்து 15 நிமிஷம் எனக்கு டைம் எடுத்ததுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். லேசாக கொதி அடங்கும் போது ஆஃப் பண்ணிடணும். லேசான பபிள்ஸ் வரும், அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், நம்ம போடும்போது எவ்வளோ பபிள்ஸ் இருந்தது, இப்போ பாருங்கள் லேசாக குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி அப்படியே அந்த ஹீட்டோடு விட்டுருங்க. ஹீட் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இன்னொரு கண்டெய்னர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். ஹீட்டு நல்லா கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும். ரொம்ப ஆறணும், ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடணும் அப்படின்லாம் இல்லை. அப்படி நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீடில் மறுபடியும் எல்லா ஆயிலையும் இழுத்துக்கும். ஸோ அந்த சீடில் எல்லா ஆயிலும் அப்சர்வ் ஆயிரும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஆயில் ரொம்ப கம்மியாயிடும். அதனால் லேசாக கை பொறுக்கிற சூடு வந்த உடனே வடிச்சிருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அருமையான ஹேர் க்ரோத்துக்கான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இந்த சீடு மட்டும் கிடச்சிதுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் 1000 2000 கொடுத்து செலவு பண்ணி ஒரு ஆயில் நீங்கள் வாங்குறத விட இந்த மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி பாருங்கள். அருமையான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த இந்த தேக்கு சீடு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. அதனால தான் நான் இதை திரும்ப திரும்ப நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஒரு மேக்ஸிமம் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு இருக்குது, ரிசல்ட் இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். இந்த தேக்கு சீடு பார்த்திங்கன்னா ரோடு ஓரத்துலலாம் பார்க்கும்போது எனக்கு அடிச்சுக்கும், இந்த சீடு இவ்வளோ வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு. ஏன்னா அதில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அருமையான ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஆனால் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக தேய்க்கணும். நீங்கள் வருஷம் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு ஆயில் அப்ளை பண்ணணும். நீங்கள் அதை கேர் பண்ணவே கூடாது. நான் அதையோ அது தேய்க்கிறேன் வளருமான்னு பார்க்கவே தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக வளரும். இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாரம் ஒரு முறை நல்லா சொதம்ப எண்ணெய் வைங்க. நிறைய எண்ணெய் வைக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வச்சு வாரம் ஒரு முறையாவது வச்சு நீங்கள் நல்லா டைட்டாக பின்னிட்டு அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வாரம் ஃபுல்லாகவும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் நடுவில் எப்போயாவது கிடச்சிதுன்னா ஒரு பேக் போடுங்க. ஏதாவது ஒரு பேக் சின்னதாக போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து வெந்தயம் வேணும்னாலும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். வெந்தயம் கூட நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக எப்படி வேறு ஆயில் கூட நீங்கள் கலந்துக்கிறதா இருந்தாலும் கலந்துக்கலாம். அது உங்களோட விருப்பம். நம்மளோட ஹேர் ஆயில் ரெடிங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இதை தலையில் அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்கேல்ஃபும் ஹேரும் நல்லா க்ளீனாக இருக்கணும். 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல ஹேர் வாஷ் பண்ணி. ஆனால் ரொம்ப நாள் ஒரு வாரம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாமல் அப்படியே எடுத்து தலையில் தேய்ச்சிடாதீங்க, டேண்ட்ரஃப் வந்துடும். அதனால் ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறமா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு டைம் நான் ஆயில் அப்ளை பண்ணினேன் அப்படின்னா 50 மில்லி ஆகும். 50 மில்லி அளவுக்கு நான் ஃபுல்லாக அடி முடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் வலிய வச்சிருவேங்க.
ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வாரத்துக்கு 50 மில்லி ஆகும். அந்த அளவுக்கு அப்ளை பண்ணுவேன். வாரம் ஒரு முறை தான் அப்ளை பண்ணுவேன். ஒரு முறை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பின்னி விட்டுருவேன். வாரத்தில் 7 நாளில் 6 நாள் தலை குளிப்பாங்க. ஏன்னா ஹேர் பேக் போடுறது ஏதாவது ஒரு காரணத்துக்காக 6 நாளும் தலை குளிப்பாங்க. வாரம் ஒரு நாள் நீங்கள் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வாரம் பூராவும் நீங்கள் தலை குளிக்கலாம். ஒன்றுமே ஆகாது. நம்மளோட முடி டாண்ட்ரஃப் வராது, ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, ஹேர் ஃபால் ஆகாது, எதுவும் ஆகாது. ஏன்னா நமக்கு அந்த ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வாரம் பூராவும் ட்ரையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour டைம் எடுக்குங்க. ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பின்னி விட்டுருவேன். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தலை நிறைய எண்ணெய் வச்சு குஞ்சரம் வச்சு பின்னுவாங்க, குஞ்சம் வச்சு பின்னுவாங்க. அது ரொம்ப ரொம்ப குஞ்சரத்தோட பர்பஸே என்னன்னு பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த இழுக்க அந்த வெயிட் கரெக்டான வெயிட்டில் பண்ணியிருப்பாங்க. இழுக்க முடி வளரும்னு சொல்லுவாங்க. குஞ்சரம் வச்சு பின்னுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு ஃபேஷனாக ஐயோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் இவ்வளோ வலிய வச்சு பின்னுறீங்களா? எனக்கெலாம் இந்த அளவுக்கு பின்னுனா வலியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறவங்க இவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி வலியாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இது ரெகுலராக நீங்கள் பண்ணினீங்கன்னா அந்த முடி நமக்கே அது அடுத்தது மறுபடியும் பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணணும்னு தான் தோணுமே ஒழிய ட்ரை ஹேராக இருக்கணும்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு இதில் அடாப்ட் ஆகிடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி இதே மாதிரி அப்ளை பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.